பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேவனோடு நடந்த பெண்கள் பற்றி பார்க்கப் போகிறோம். அவர்கள் நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு ஒரு பெரிய உதாரணம். சாராள் நீண்ட நாட்கள் காத்திருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறியது. நமக்கு எதையும் செய்ய தேவனுக்கு கஷ்டமில்லை என்பதை காட்டுகிறார். ஆகார் தேவன் நம்மை காண்கிறார் என்பதை காட்டுகிறார். ராகா கடந்த கால வாழ்க்கை எதுவும் உங்களை தீர்மானிக்காது. யாரை கொண்டும் எது வேண்டுமானாலும் தேவனால் செய்து முடிக்க முடியும் என்பதை நமக்கு காட்டுகிறார். தெபோராள் தேவனின் வழிகாட்டுதலால் இஸ்ரவேலுக்கு வெற்றி கொடுத்தார். தேவன் பெண்களையும் தலைவர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் பயன்படுத்துவார் என்பதற்கு சிறந்த சாட்சி. அன்னாள் தனது பிள்ளைக்காக தீவிரமாக ஜெபித்து தேவன் அவருக்கு சாமுவேலை அருளினார். தேவன் நமது ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை நமக்கு காட்டுகிறார். ரூத் அந்நிய தேசத்து பெண்ணாக இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனை தேர்ந்தெடுத்து இயேசுவின் வம்சத்தில் சேர்ந்தார். எஸ்தர் ஒரு ராணியாக தனது ஜனங்களை காப்பாற்ற தன் உயிரையே பணயம் வைத்தார். கர்த்தரை விசுவாசியுங்கள், சரியான நேரத்தில் எங்கு வேண்டுமானாலும் உங்களை உயர்த்துவார் என்பதை நமக்கு காட்டுகிறார். மரியாள் இயேசுவின் தாய் கர்த்தருடைய சித்தம் போல் எனக்கு உண்டாகட்டும் என்று கூறி உலகுக்காக இரட்சகரை பெற்றார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ சிறு விசுவாசம் கூட அற்புதத்தை உண்டு பண்ணும் என்பதை நமக்கு காட்டுகிறார். நீங்கள் தேவன் நேசிக்கும் ஒரு பெண்ணாக இருந்து அவரை பற்றி வெட்கப்படாவிட்டால் ஆமேன் என்று சொல்லி மற்றொரு தெய்வீக சகோதரி ஆசீர்வதிக்க இதை அனுப்புங்கள்.